गंगुभायां विभ्राजते यत्निरयो विशन्ति वेदां विद्यानशनिदात्ता संज्ञाप्रयोगा श्रेयस्सुन्दसन्वाः ते ब्रह्मलोके त्वान्तकाले परामुखं सर्वे ब्रह्मिवात्मं परमेश्वरो दैयत्पुण्डरीकं प्रवद्यरकृतं भद्राविदग्नं गगनं विदो रक्तज्ञ्यनन्तं समाधितव्यम् वेदान्ते प्रतिष्ठितः अस्य प्रकृतिलीनस्य परस्महेश्वरः श्रीमते रामपूजाय श्रीमद् वरवरमुने श्री वनमात्री वामुभ्यो नमः श्री नमः श्रीधराय शिष्याचार्यः अनुद्वयीं प्रबन्धः रामेण लक्ष्मीदेवी एको नवतं केवलधरवरः नारायणाख्यपुरा अत्यत्यकृपावृद्धि सौम्यमयन्तां देवी अशिक्ष्याग्रसरोपरो विजयते रामानुजाख्यो देवी पुण्यभूम्याः भारतदेशं காசியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் பொதுவாக சொல்றது உண்டு. ஆனால் உத்தராவதி பத்ரிகாசன் தட்சிணாவதி தோராவதி சம்பிரதாயமான நிர்வாகம் என்று ரெண்டாக பத்ரிகாசன் நேரத்தில் என் பெரும் மகனுக்கு பத்ரிகாசன் மட்டும் எம்பெருமான் தானே சிஷ்யனாகவும் தானே ஆசிரியராகவும் ரெண்டு விதமாக அவர் நினைச்சுக்கணும். சிஷ்யன் ஆச்சாரியத்தில் எப்படி இருக்கணும், ஆச்சாரியன் சிஷ்யனத்தில் எப்படி இருக்கணும் தானே நிரூபித்து காட்டினார். அது ஒரே व्यक्ति செய்த சோதிக்கலை. இங்கே மகாபாரத மௌனி அவருக்கு அந்தரங்க நிறைய இந்த முறையில் ஒன்றாவது ஒன்றாவது சுவாமி ரெண்டா பிரிஞ்சு அளிக்கிறது. நில உலகில் எல்லோருக்கும் பேர், அதாவது பேர்க்க முடியாத ஒரு பேர். இதைத்தான் அந்த ஸ்லோகத்தில் சிஷ்யாச்சாரிய தனத்வயி நிலவழி ஆயிரத்து லட்சுமி தேவபூது நரகம் கிழக்க ததபரு புறா முந்தி அத்தியது ஏகதன கிருபாமுதல் வீதி சௌமியமேந்தாமணி நாமணி தச்சிக்ஷாக்கரசரோ குலோபிஜயத்வே ராமானுஜாக்கியம் அப்படின்னு விதி ஏற்றம்னு எடுத்தால் ராமானுஜ பத சாயான்னு அவருக்கு சொன்னது. சாயை சமயத்தில்
தெரியாமலும் போடும். இவர் ரேகை ஒன்றாலும் மறையாது, அது பிரிக்கவும் முடியாது. கையில் ரேகை பிரிக்கவும் முடியாது. எந்த படம் வந்து ரேகையும் கூட அந்த மாதிரி மனவாட்டமும் அவன் எங்கே சொல்லலாம் எடுத்துக்காதோ அங்கெல்லாம் ஒன்றாவது வணக்கம் எடுத்துருக்கோம். இந்த அர்த்தம் அந்த மாதிரி முறையில் கீதத்தில் கீதாச்சாரிய சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய கிரகத்தில் அடியனுக்கு ஒரு சம்பந்தப்படக்கூடிய பேர் அடி கத்த பேர் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறோம். பார்த்தசாரதி என்னுடைய அதுக்கு ஒழுங்கா கிருபாகடாட்சம் அது இந்த வெங்கடகிருஷ்ண சுவாமி மூலம் பிரகாசிக்கு வீதம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் இந்த இதெல்லாம் பங்கு உண்டு. இது அம்மா இந்த உலகில் சம்பிரதாயம் எழுந்துகளை இருந்து சம்பிரதாயத்துக்கு ஒரு நிலை கூட இருக்கணும் என்று அதை மக்கள் திரும்பி வாரத்திலே சுவாமி சிவனுமே திரும்பி வாரத்திலும் அதை ஓடி நம்ம மங்களாசாசனம் செய்தனுடையது நம்முடைய பரம பாக்கியம். சுவாமியை சாதித்தால் போல பத்ரிகாசிரமத்திலிருந்து வானமாமலை அது தோத்தாத்திரி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அதில் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணனாய் எம்பெருமானே ஆச்சாரியனாக இருந்து எம்பெருமானே சிஷ்யனாக இருந்து காட்டின விஷயத்தை மறுபடியும் மணவாள மாமனிகளும் ஒன்றான வானமாமலை ஜெயர் சுவாமியுமாக இங்கே அது தோத்தாத்திரியிலே அந்த வானமாமலையிலே அப்படி அபிநயித்து காட்டினான் என்கிற விஷயத்தை சுவாமி மிக சுருக்கமாக 2 நிமிஷத்தில் அற்புதமாக அவர் சாதித்தார். இப்படி நாம் திருப்பாவை அனுசந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது திருப்பாவையினுடைய முதல்ல ஆரம்பிக்கச்சே சொன்ன அத்தியமே சபல ஜென்ம சுப்பிரபாத்தாச்ச மேனீஷான்னு இன்னைக்குத்தான் நம்முடைய நல்ல நாள் பொழுது நல்ல நாளாக பிடித்ததுன்னு சொன்னதுக்கு சரியா சுவாமி இன்னைக்கு திருவடி சாத்தினது தான் இன்னைக்கு நல்ல நாள், இதுதான் பொழுது விடிந்தது என்று நாம் அவருடைய பொன்னடி நமக்கு வந்து சேர்ந்தது தான். இதுதான் நமக்கு நன்னாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு சொல்ற பொழுது இது மார்கழி மாதம் நம்முடைய ஞானம் நன்றாக நினைவுபடியாக கட்டாட்சம் பண்ணியிருக்கார் சுவாமி. அதனால இது உண்மையிலேயே நன்னாள் என்கிறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அதுவும் முக்கியமாக இந்த கிரகத்துக்கு கூட இப்போத்தான் கட்டி முடிச்சு எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் ஆயிருந்தா கூட முதல்ல சுவாமி எழுந்துள்ளபடினால ஒரு பரம உயர்ந்த வித்தியானுடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி எழுந்தோடைய பொன்னடி சாத்தினது இந்த ஆத்துக்கு இன்னும் விசேஷத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட சுவாமியினுடைய மங்களாசாசனத்திற்கு அடியன் தலையெல்லாம் கைமாறினேனே என்று அடியனுடைய கிருத்தஜ்யத்தை ஆவிஷ்கரிக்கிறேன். அப்படியே பாப்பா பலம் கொண்டு எப்பவும்
திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளார் நீதட போதுமே போதுமினோ நேரிடையே நீதட போதுமே போதுமினோ நேரிடையே சீர்மல் குமார் பாதி செல்வ சிறுமிகள் பூர்வே கொழுந்துயன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மினி செங்கன் கலிமதியம் போல் முக